ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது சரிதான். தெரியாத தீய சக்தியை விட தெரிஞ்ச பேயே தேவலை தான். ரேணுகா சொன்னாள். மிஸ் ரேணு, இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்? அதை பற்றி படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மழை நாளில் ஒரு பேய்க்கதை நாவலை படிச்சுக்கிட்டு பாத்து டப்பில் வெதுவெதுப்பான வெந்நீரில் படுத்துக்கிட்டு வறுத்த முந்திரியை சாப்பிட்டுக்கிட்டே மணிக்கணக்காக படிப்பேன். வாவ், நானும் அப்படித்தான். நல்ல மழை நாளில் துப்பறியும் கதைகளை பாத் டப்பில் வெதுவெதுப்பான வெந்நீரில் படுத்துக்கிட்டே படிப்பேன். ஆனால் என்ன, உங்களை மாதிரி வறுத்த முந்திரி சாப்பிட்றதில்ல, அவ்வளவுதான். ஏன்? என்னோடது அட்டாச்சு பாத்ரூம், எப்படிங்க சாப்பிட்றது? விழுந்து விழுந்து சிரித்தாள் ரேணு. பொதுவாக பேசிக்கொண்டிருந்தனர் ரேணுவும் அவினாஷும். ஆனால் 2 மணி நேரத்தில் 2 யுகங்களை கடந்துவிட்ட உணர்ச்சி அவர்கள் இருவரிடமும். ரேணு அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாள். அறிவு ஜீவியாக தெரிந்தாலும் கேட்டதற்கு மட்டும்தான் விளக்கம் கொடுத்தாள். இது இப்படித்தான், அப்படி இல்லை என்று மூர்க்கத்துடன் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற ரீதியில் பழகும் பெண்களை பார்த்திருக்கின்றான். அது எப்படியோ எனக்கு தெரியல, அது இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் தப்பாக கூட புரிஞ்சிக்கிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல என்று கூறுவாள். ஆனால் அவள் தெரிவித்த விளக்கங்கள் எல்லாமே சரியாகத்தான் இருந்தது. பெண் என்கின்ற பலவீனத்தை சாதகமாக எடுத்துக்கொண்டு ஒரு சுவிட்சை போடக்கூட பக்கத்தில் இருக்கும் ஆண்களின் உதவியை கேட்பதை அவன் பார்த்திருக்கின்றான். ஆனால் ரேணு விதிவிலக்கு. ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்த காப்பியை அவளுக்கு எடுத்து கொடுப்பது, கண் தெரியாத பயணி ஒருவரை டாய்லெட்டுக்கு அழைத்து செல்வது என்று சின்ன சின்ன உதவிகளை செய்தாள். அவினாஷ் சிகரெட்டை எடுத்து உதட்டில் பொருத்தி கொண்டு லைட்டரை தேடிக்கொண்டிருந்த பொழுது தட்டென்று தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு பேனாக்கம் லைட்டரை எடுத்து அவன் சிகரெட்டை பற்ற வைத்தாள். வியப்புடன் பார்த்த அவனிடம், இது என் எடிட்டர் எனக்கு கொடுத்த பரிசு, அதுக்காக நான் ஸ்மோக்கர்னு நினச்சிடாதீங்க என்றபடி மீண்டும் லைட்டரை ஹேண்ட்பேக்கிற்குள் போட்டுக்கொண்டாள். மிஸ்டர் சர்மா, எனக்கு ஸ்மோக் அலர்ஜி, நான் அங்கே போய் நின்றுக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக ஸ்மோக் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு நாசுக்காக ஒதுங்கி கொண்டாள். அவள் சொன்ன விதத்தை கேட்ட பிறகு அவனுக்கு அந்த சிகரெட்டை பிடிக்கவே தோன்றவில்லை. கல்லூரி நாட்களில் ஏற்பட்ட பழக்கம் செயின் ஸ்மோக்கராக அவனை மாற்றிவிட்டிருந்தது. ஆனால் இன்றுதான் முதல் முறையாக தான் அந்த பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவள் தன்னுடைய பக்கத்து சீட்டை விட்டு எழுந்து சென்றதும் அவன் வாழ்க்கையை விட்டே ஏதோ விலகிச் சென்று விட்டதைப் போல உணர ஆரம்பித்தான். மீண்டும் அவள் வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்த பொழுது சிகரெட் பழக்கத்தை நிறுத்திவிடவே தீர்மானித்திருந்தான். கல்கத்தாவில் எங்கே போகிறீங்க? இதோ நான் இப்போது ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை, அதை பார்த்தீங்க தானே? அதை எழுதினவரை பேட்டி காண போகிறேன். நீங்கள்? நான் கேஸ் விஷயமாக ஒரு நபரை சந்திக்கணும். கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான நோக்கத்தோடு தான் போய்கிட்டு இருக்கோம், ரேணுகா சொன்னாள். நான் முடிச்சு அவிழ்க்க போகிறேன், நீங்கள் முடிச்சு போட போகிறீங்க, குறும்புடன் அவினாஷ் சொல்ல அவள் கன்னங்களில் மீண்டும் குழி விழுந்தது. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் ரைட்டர் எம்ஏ மத்தியாஸை பேட்டி காண போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவரோட சண்டை பிடிக்கத்தான் போகிறேன். எதுக்கு நீங்களே சொல்லுங்கள் அவினாஷ். என் ஹேண்ட்பேக்கில் இருந்து அந்த புத்தகத்தை எடுத்த அவள், இந்த மாதிரி புக்கை எழுதினா என்ன அர்த்தம்? அவினாஷ் அதை வாங்கி பார்த்தான். ஜெயனும் அவன் காதலிகளும் அந்த தலைப்புடன் ஜெயன் சக்கரவர்த்தியின் பெரிய புகைப்படத்துடன் அந்த புத்தகத்தின் முகப்பு பளிரிட்டது. யார் இந்த மத்தியாஸ்? அவன் ஜெயன் சக்கரவர்த்தியோட செக்ரட்டரியாக இருந்தார். ஜெயனுடைய அந்தர வாழ்க்கையை பற்றி இந்த புக்கில் எழுதியிருக்கார். அவருக்கு 12 காதலிகள் இருந்ததாக இந்த புத்தகத்தில் எழுதி அவங்களோட ஃபோட்டோக்களையும் பிரசுரம் பண்ணியிருக்கார். ரேணுகா ஆச்சரியத்துடன் கத்தினாள். அவினாஷ் அந்த புத்தகத்தை புரட்டி கொண்டே இருந்தான். அவினாஷ் இறந்து போனவரோட அந்தரங்க வாழ்க்கை பற்றி எழுதுறது எவ்வளவு கேவலம். இதில் குறிப்பிட்ட பெண்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்களோ. இந்த வாசாமி அவளை பற்றி எல்லாம் எழுதிட்டு அவங்க வாழ்க்கையே நாரடிக்கணும். இப்போ அவங்களெல்லாம் கிழவியாக அலைஞ்சிட்ருப்பாங்க. சாதாரணமாக அவள் சொல்ல அந்த வார்த்தைகள் ஏனோ மீண்டும் மீண்டும் அவினாஷின் காதில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அவளுக்குள் ஒரு சின்ன வெளிச்சம்.
1974ஆம் ஆண்டு கும்பை சுக்குப்பாட்டி வீட்டின் ரேழி திண்ணையில்தான் படுப்பது வழக்கம். அன்று ஏனோ தெரியவில்லை, பழைய நினைவுகள் அவள் மனதில் அலைமோதி தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். இறந்து போன இரண்டாவது மகள் தியானேஸ்வரனின் முகம் அவளுடைய கண்முன் நிழலாடியது. அடி வயிற்றுக்குள் சிறு சங்கடம். இவளைப் போல் வாழ்க்கையில் அடிபட்டவள் யாரும் கிடையாது. அதனால் நக்கல் பேச்சும் மற்றவர்களை எள்ளி புண்ணாக்குவதும் அவளுடைய வாடிக்கையாகிவிட்டது. சுக்குப்பாட்டி விஷம் கக்கும் பாட்டி என்று ஊரே சொல்லும் அளவுக்கு பெயரை பெற்றிருந்தாள். பாட்டியை தொடர்ந்து தூங்க பிடிக்காமல் எழுந்து வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். சற்று காற்றாட வாசல் திண்ணையில் உட்கார்ந்தால் தேவலாம் போல் இருந்தது. கூடத்து சுவர் கடிகாரம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. பாட்டி சாய்வு திண்ணையில் 2 கால்களையும் தூக்கி வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். தெருவில் 2 பக்கமும் பார்த்தாள். காக்கை இல்லை. வழக்கமாக குறைத்து கொண்டிருக்கும் 1-2 தெருநாய்களை கூட காணவில்லை. பாட்டி கும்பேஸ்வரர் கோயில் கோபுரத்தையே வெறித்து பார்த்தாள். அதன் மீதிருந்த வௌவால்கள் ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடி கொண்டிருந்தன. ஏதோ இரவு பறவை ஒன்று விசித்திரமான ஒலியை எழுப்பியது. பாட்டிக்கு கிரிஜாவின் கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று கவலை தோற்றிக்கொண்டது. அனாவசிய பயங்கள் மனதிற்குள் அலையலையாய் எழும்ப தியானேஸ்வரன் திருமணமான 2 வருஷங்களில் தற்கொலை செய்து கொண்டான். இவளுடைய பெரிய பேத்தி வனஜா கல்யாணமான 2வது வாரத்திலேயே பாபியார் வீட்டில் ஷாக்கடித்து இறந்து போனாள். அவளை பற்றி யாருமே இப்பொழுது பேசுவதில்லை. இப்பொழுது கிரிஜாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகும் நேரத்தில் பாட்டிக்கு வனஜாவை பற்றி நினைவு வந்தது. எந்தவித தடங்களும் இல்லாமல் கிரிஜாவினுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று அவள் நினைத்த அதே சமயத்தில் அந்த சத்தம் அவளுடைய கவனத்தை கிளப்பியது. கிளங்! யாரோ தண்டையை போட்டுக்கொண்டு நடப்பது போல் இருந்தது. முதலில் ஏதோ சலங்கை கட்டிய மாட்டு வண்டி வருவதாகத்தான் நினைத்தாள். ஆனால் அந்த சத்தம் சீராக நெருங்கி வந்து கொண்டிருந்தது. கிளங் கிளங் கிளங். தண்டையணிந்த கால்களின் ஒலி பாட்டிக்கு நன்றாக கேட்டது. அப்பொழுதுதான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்து அமர்ந்தது தவறு என்பதை புரிந்து கொண்டாள். சட்டென்று இன்னொரு விஷயமும் அவளுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அன்றைக்கு அஷ்டமி தீதி. அஷ்டமி அன்று துஷ்ட காளி நிகும்பலை தெருவில் உலர்த்துவாள் என்பது அந்த ஊரின் நம்பிக்கை. பாட்டி எழுந்து உள்ளே சென்றுவிட எத்தனித்தாள். இனி எழுந்து உள்ளே செல்ல முயன்றால் அவள் காளியின் பார்வையில் பட்டுவிடலாம். பேசாமல் கிடந்தால் ஒருவேளை காளி தன் வழியே போய்விடக்கூடும். திண்ணையின் சாய்மானத்தில் தன்னை குறுக்கி கொண்டு ஆடாமல் அசையாமல் கிடந்தாள் பாட்டி. மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள். தனக்கு தெரிந்த ஸ்லோகங்களையெல்லாம் முணுமுணுத்தாள். கிளங் கிளங். ஒலி இப்பொழுது அருகில் கேட்டது. இவர்கள் வீட்டு வாசல் வரை கேட்ட ஒலி அதன் பின் ஒலிக்கவில்லை. பாட்டிக்கு பயம் நெஞ்சை கவ்வியது. இவள் இங்கே கிடப்பதை காளி பார்த்து விட்டதோ? டம்பரக்காளியின் கண் பம்பரமாக சுழலும் என்று சொல்வார்களே. அப்பொழுதுதான் பாட்டிக்கு அந்த சிரிப்பொலி கேட்க ஆரம்பித்தது. இடி 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 என பலத்த சிரிப்பு. என்ன கக்கம்மா, சௌக்கியமா? கிண்டலுடன் கேட்டது குரல். பாட்டிக்கு தலையை தூக்கி பார்க்கவே பயமாக இருந்தது. என்ன பயப்படுறியா கக்கம்மா? உனக்கு கூட பயம்னா என்னான்னு தெரியுமா? தைரியமா தலையை தூக்கி என் முகத்தை பாரு. பாட்டிக்கு நாக்கு உலர்ந்து போனது. என்னை பாரு என்னை பாருன்னு காளி சொல்லவே கண்ணை துறந்து அந்த பயங்கர உருவத்தை பார்த்த அடுத்த நொடியில் உயிர் போயிடும்னு பாட்டி சின்ன வயதில் யாரோ சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. தன்னையும் அறியாமல் அவளை பார்த்துவிடப் போகின்றோமோ என்று கண்களை இறுக மூடிக்கொண்டு விட்டாள் சுக்குப்பாட்டி. உன்னோட ரத்தம் எனக்கு வேணும், ஓ ரத்தம் எனக்கு வேணும். இடி இடி என்று சிரித்தது மீண்டும் அந்த குரல். பிறகு கிளங் கிளங் என்று மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்த தண்டை ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போய் காற்றில் கரைந்து விட்டது. சுக்குப்பாட்டி உறைந்து போய் கிடந்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.